சாம்பியன்ஸ் லீக் ஃபஸ்ட்டு வீக்கோட ரியல் மேட்ரிடோட பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்க போகிறோம். உண்மையிலேயே வேறு லெவல் மேட்சாக தான் இருந்துச்சு. ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன், த வேர்ல்ட் நீட்ஸ் டு கெட் ரெடி. ஏன்னா ரியல் மேட்ரிட் இப்போ ஃபார்மில் இல்லாதப்பயே இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபார்முக்கு மட்டும் வந்துட்டாங்கன்னா அவங்கள எதுவுமே பண்ண முடியாது. வேறு லெவலில் ஆடிட்டுருக்குறாங்க. ஸ்டார்டிங்கில் ரியல் மேட்ரிட் ரொம்பவே ஸ்லாப்பியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனாலேயே VfB ஸ்டுட்கார்ட் எடுத்தோடனே நிறைய அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. கோர்ட்டுவா ப்ரில்லியண்ட்டான 2-3 சேவ்லாம் பண்ணாப்புல மேலேயே வேறு லெவலில் இருந்துச்சு. பட் போக 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 எம்பாப்பே, வினிசியஸ் ஜூனியர், ரோட்ரிகோ அண்ட் பெல்லிங்ஹம் 4 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிதமுக்கு வர ஆரம்பித்தாங்க. அப்போ ஆரம்பிச்சிச்சுங்க மேட்ச்சு. வேறு லெவலு. வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ் ஃப்ரான்ஸ் வர்சஸ் அர்ஜென்டினாவில் எம்பாப்பே ஒரு ட்ரிபிள் பண்ணிட்டு வந்து உள்ளே ஒரு ஷூட் வைப்பார். பட் அதை சேவ் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு மூவ் பண்ணியிருப்பார் எம்பாப்பே இந்த மேட்ச்சில். இதுவும் சேவ் பண்ண தான் பட்டுச்சு. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், த வேர்ல்ட் நீட்ஸ் டு கெட் ரெடி. எம்பாப்பே மறுபடியும் ஃபார்முக்கு வர ஆரம்பிச்சிட்டான். ஃபுல் ஃப்ளோவில் இறங்குனானா யாராலையும் அவங்ககிட்ட நிற்க முடியாது. இதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணுன்னா, ஃபஸ்ட்டு கோல் எம்பாப்பே அடித்தான். அது ஒரு டேப்பின் தான். பட் இருந்தாலும் அதுக்கு அவன் எடுத்த பேஸ் இருக்குது பார்த்தீங்களா. ரோட்ரிகோ ரைட் ஃப்ளாங்கில் பாலை பெனிட்ரேட் பண்ணிவிட்டு உள்ளே ஓடி வந்துடுவான் 1 vs 1 கோல் கீப்பரோட. கொஞ்சம் பின்னாடி இருந்த எம்பாப்பே சரியான ஸ்பீடில் ஓடி வந்துட்டு கரெக்டான இடத்துல போய் உள்ளே போச் பண்ணுறதுக்கு நிற்பான். உண்மையிலேயே சரியான சென்ஸு. PSG எம்பாப்பே நிறையா ப்ளே மேக்கிங் பண்ணி பழகிட்டான். பட் இங்கே அவனுக்கு அவ்வளோ வேலையே கிடையாது. ஸோ இங்கே அவனுக்கு வேலை கோல் அடிக்கிறது மட்டும்தான். ஸோ ரியல் மேட்ரிடில் அவன் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோவாக விளையாடலாம். கொஞ்சம் செட் ஆகிட்டானா இந்த டீம் வேறு எங்கேயோ போகுது. நான் அடித்து சொல்கிறேன். ஏன்டா இவ்வளோ ஹைப் கொடுக்குற அப்படின்னு சொன்னிங்கன்னா, நீங்கள் அந்த ஹைலைட்ஸை பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். அவ்வளோ வேறு லெவலில் இருக்குது. நான் சொல்கிறது உங்களால் ஏற்றுக்க முடியாமல் இருக்கலாம். இன்னும் வினிசியஸ் ஜூனியர் அளவுக்கு கூட எம்பாப்பே ரியல் மேட்ரிடில் விளையாட ஆரம்பிக்கலை. பட் எம்பாப்பேயோட பொட்டன்ஷியல் இன்னும் மேலே. அவன் ஃபார்முக்கு வந்துட்டானா வேறு லெவலில் இருக்குங்க. ஓகேங்களா. என்னடா ரொம்ப நேரமாக புராணம் பாடிட்டுருக்க எம்பாப்பே பற்றி அப்படின்னு சொன்னீங்கன்னா, சாரி, ஓடி எட்டி பார்த்துருச்சு. இந்த மேட்சை ரியல் மேட்ரிட் 3-1 அப்படின்னு சொல்லி ஜெயிச்சிருக்கிறாங்க. மொதல் கோல் எம்பாப்பேக்கு அடித்தார். அண்ட் தென் ஈக்குவலைசராக உண்டா ஒரு கோல் அடித்தார். அது சரியான ஹெட்டர். கோச்சுவா ராங் டைரெக்ஷனில் போனனால அந்த பாலை எதுவும் பண்ணியிருக்க முடியாது. தென் செகண்ட் கோல் அதே மாதிரி ஒரு கார்னர். ரோட்ரிகோ ஒரு நல்ல ஹெட்டர் போட்டு கோலுக்கு அமுச்சு விட்டுறாரு. 2-1 சொல்லி ரியல் மேட்ரிட் லீட் எடுக்கிறாங்க. அப்புறம் தன்னோட ஃபஸ்ட்டு மேட்ச் சாம்பியன்ஸ் லீக்கில் டெபியூ பண்ணுறோம் அப்படின்னு ஒரு பயம் கூட இல்லாமல் இந்த பையன் 90+4 90+5 வராங்க. அங்கிட்டிருந்து ஓடி வராங்க. ஆஃப் கிரவுண்ட்லேருந்து ஓடி வரான். வந்தவன் ரைட் ஃப்ளாங்கில் வினிசியஸ் ஜூனியரோ ரோட்ரிகோ யாரும் தெரியல, லெஃப்ட் ஃப்ளாங்கில் எம்பாப்பே. 2 பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு தந்துருக்கலாம். தலைவன் தைரியமாக டி பாக்ஸுக்கு வெளியே இருந்து ஒரு ஷூட் வைக்கிறான். வெளியே போயிடும்னு பார்த்தா உள்ளே போயிடுச்சு. அது அந்த தைரியம் எந்த பிளேயருக்குமே இருக்காது. லைக் திஸ் காய் பாபி திஸ் காய் என்ரிக் அடித்து சொல்கிறேன். இந்த பையன் வேறு லெவலுக்கு போகிறான். ரியல் மேட்ரிடோட ஃப்யூச்சர் ஆர் இன் சேஃப் ஹேண்ட்ஸ். சரிங்களா. ஓகே, அடுத்த மேட்ச் டேயில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். until then it's bye from விளையாடலாமா.